அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 16/2/2026 ரொம்ப அருமையான திங்கட்கிழமை அமாவாசையுடன் சேர்ந்து வந்திருக்கிறது. மாலை 6 மணிக்கு மேல அமாவாசை. 17ஆம் தேதி திருவனந்தபுரத்துல திதி கொடுக்க இருக்கிறோம். அன்பர்கள் அனைவரையும் அங்க வந்து சந்திக்க இருக்கிறோம். 15ஆம் தேதி மகா சிவராத்திரிக்கு சிறப்பான ஏற்பாடுகளை செய்தோர் எம்பெருமானுக்கு எல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருப்போர் அனைவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஆர்ஆர் பிரான்சிஸ் நிறுவனம் துவங்கப்பட்டு மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. ஆர்ஆர் பிரான்சிஸ் நிறுவனத்தில் உங்களுக்கு ஏதாவது நேரடியாக பொருட்கள் வேணும்னா நீங்க வந்து நம்ம அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். இப்போ வந்து எல்லா மாவட்டத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதில் வந்து அடுத்து வந்து நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டே வாங்கிக்கலாம். நம்ம கிட்ட வந்து ஊதுபத்தி, கற்பூரம், நெய், நாட்டு மாட்டு நெய், விபூதி இருக்கு, சாம்பிராணி இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க ஏதாவது சிறு குறு தொழில் பண்றீங்க, நான் வந்து ஒரு கடை வச்சிருக்கேன், எனக்கு வந்து வேணும் சாமி, நான் கடையில் வச்சு சேல் பண்றேன் அப்படின்னாலும் உங்களுக்கு சிறப்பான ரேட்டுக்கு பண்ணி தரப்படும். ஒரு மாதத்துக்கு தேவையான கற்பூரம், ஊதுபத்தி, சாம்பிராணி, நெய்யெல்லாம் அனுப்பிச்சு விடுங்க சாமி அப்படின்னாலும் உங்களுக்கு சிறப்பான விலையில, கடையில் கிடைக்காத அளவுக்கு ஒரு நல்ல விலையில நல்ல பொருள் உங்களுக்காக வழங்கப்படும். இந்த ஆர்ஆர் பிரான்சிஸ் நிறுவனத்திலிருந்து வரக்கூடிய லாபங்களை அனைத்து நம்ம வந்து பொது சேவைக்காக தான் செலவு பண்ண போறோம். நீங்களும் அந்த பொது சேவையில சேர்ந்துக்கணும்னு உங்க எல்லாரையும் நான் வந்து அன்போடு கேட்டுக்கிறேன். நீங்க எல்லோரும் ஆர்ஆர் பிரான்சிஸ் நிறுவனத்தில் பொருட்களை வாங்கி பயன்படுத்தி எங்கேயாவது நீங்க வாங்க தான் போறீங்க. கற்பூரம், ஊதுவத்தி, சாம்பிராணி, நெய், திருநீர் இதெல்லாம் வந்து வெளியில எங்கேயாவது வாங்க தான் போறோம். இதை வந்து நம்ம நிறுவனத்துல நீங்க வாங்கும் பொழுது இதுல நம்ம கொஞ்சம் அதுல லாபம் கிடைக்கும். அதை வச்சு இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய நல்ல காரியங்கள்லாம் செய்யலாம். எல்லோரும் என்னோடு பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சும்மா கேட்கறத விட ஒரு பொருளா கொடுத்து கேட்கறதுங்கிறது நல்ல விஷயம். அதனாலதான் ஆர்ஆர் பிரான்சிஸ் நிறுவனமே துவங்கப்பட்டது. நம்ம வந்து எம்ஆர்பியோட நம்ம கம்மியாவே கொடுக்குறோம். அதனால வாங்க நம்ம ஒன்றாக சேர்ந்து பயணிப்போம். வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது, பஞ்சாங்கம் பார்ப்போம். அருமையான விசுவாவசு வருடம் மாசி மாதம் 4ஆம் நாள் மாலை 6:26 வரைக்கும் சதுர்த்தசி, அதன் பின்பு அமாவாசை. இரவு 9:41 வரைக்கும் திருவோணம், அதன் பின்பு அவிட்டம். அதிகாலை 4:24 வரைக்கும் வேதிபாதம் நாம யோகம் இருக்கிறது. அதன் பின்பு நாள் முழுவதுமே வரியான் நாம யோகம். காலை 6:08 வரைக்கும் பத்திரை கரணம், அதன் பின்பு மாலை 6:26 வரைக்கும் சகனி கரணம், அதன் பின்பு சதுஷ்பாதம் கரணம் இருக்கிறது. நண்பர்களே, வரியான் நாம யோகம் அப்படிங்கிறதுனால நீங்க கட்டாயம் அன்னதானம் செய்ய வேண்டிய நாள். அமாவாசையும் வரியானும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறது. ஸோ இந்த அமாவாசை வரியான் நாமயோகத்திற்கு ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறதுனால நீங்க வரியான் நாமயோகமாக இருந்தா இந்த அமாவாசைக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி அதில் உங்க ஃபோன் நம்பரை போட்டு விடுங்க. உங்க ஃபோன் நம்பருக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து உங்களுக்கு தனியா வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். குரு மிதனத்துல, சிம்மத்துல கேது, செவ்வாய் சந்திரன் 2 பேரும் மகரத்துல, செவ்வாய் உச்சம், சூரியன் சுக்கிரன் புதன் ராகு எல்லாம் 4 பேரும் ஒன்னா கும்பத்துல, சனி பகவான் மீனத்தில். சோ சூரியன் கும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். அதே போல கும்பத்திலேயே சுக்கிரன் ராகு சேர்ந்திருக்கிறது. சுக்கிரன் ராகு சேரும் பொழுது நிறைய மாற்றங்கள் நம்ம ஏற்கனவே இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பாப்போம் இன்னும் என்னென்னங்கள்லாம் மாற்றங்கள் வரப்போகிறது, யார் யார் வாழ்க்கையெல்லாம் மாறப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். திருவோணம் நட்சத்திரம் அமாவாசையோட ஒரு 3 மணி நேரம் சேர்ந்திருக்கு. திருவோண நட்சத்திரம் அமாவாசையோட ஒரு 3 மணி நேரம் சேர்ந்திருக்கு. வரியான் நாமயோகத்தோடு சேர்ந்திருக்கிறது. அதனால இரவு உணவு கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க. இரவு உணவு, தண்ணீர் பாட்டிலும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது கேட்டுட்டு கடந்து போறதுக்காக இது நம்ம வந்து உங்ககிட்ட சொல்லல, இல்ல எதையா ஒன்று சொல்லணுமேங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லல. சரியாக வேதிபாதம், வரியான், அமாவாசை, பௌர்ணமி, தமிழ் மாத முதல் நாளில் அன்னதானம் செய்து வருபவர்கள் தன் வாழ்நாளில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவதை நான் கண்கூட பார்த்திருக்கேன். வாழ்க்கையில வந்து வெற்றி என்பது நமக்கு யாரும் கொண்டு வந்து தரப்போவது இல்லை. வெற்றி என்பது நாமவே நமக்கு நாம் உழைப்பில் தேடிக்கொள்வதுதான். அதற்கு உங்களுக்கு சிறு சிறு விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி சீக்கிரமா வாழ்க்கையில ஜெயிச்சணும். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு 25% மட்டுமே காரிய வெற்றியை தரும்.
நீங்கள் ஏதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் 50% வெற்றி நடையில் இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம். புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை துவங்க வேண்டாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை படுவட்சி. திங்கட்கிழமை அன்னைக்கு முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள். செவ்வாய்க்கிழமை பார்த்து கொள்ளலாம். அன்றாட வேலைகளை மட்டும் செய்யுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர். 2ஆம் ஜாமம் துயில். அதனால் முதல் 2 ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. 100% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில். உங்கள் பறவை 25% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை செய்ய இருக்கிறது. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் துவங்குங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. நீங்கள் எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கொஞ்சம் முன்னாடியே முதல் ஜாமத்திலேயே கிளம்பிடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். 2ஆம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை 75% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. ஸோ முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எடுக்கக்கூடிய காரியம் 75% வெற்றியை கொடுத்துவிடும். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றியை கொடுக்கும். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் அருமையான வேலை. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை துவங்குங்கள். வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. அதனால் 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு. 4ஆம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை செய்கிறது பறவை 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.